உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். இலங்கையில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இலங்கைக்கு உரித்தனது என கூறப்படும் தங்கம் போல மின்னும் அபூர்வ தவளை இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை வஸ்கடுவ பிரதேசத்தில் உள்ள விடுதி அறையொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த நபரொருவர் அங்கிருந்த வெளிநாட்டு பெண்ணர் ஒருவரிடம் கத்தியை காண்பித்து அச்சுறுத்தி 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை கிடைத்துள்ளதாக களுத்துறை வடக்கு நகர காவலர் தெரிவித்துள்ளனர். கனடாவின் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு மாகாணத்தில் சமீபத்தில் குடியேற்றவாசிகள் எண்ணிக்கையை குறைப்பதற்காக குடியேற்ற விதிகளில் சில திருத்தங்களை செய்துள்ளது. அவ்விதிப்படி எட்வர்ட் தீவு மாகாணத்தில் வசிக்கும் இந்திய மாணவர்கள் மற்றும் பணியாற்றுபவர்கள் கனடாவில் இருந்து வெளியேற வேண்டும். ஆனால் இந்திய மாணவர்கள் திடீரென அமுல்படுத்தப்பட்டுள்ள இம்முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2 வாரங்களாக போராடி வருகின்றனர். வரும் 23ஆம் தேதி எட்வர்ட் தீவின் ஷட்டவுனில் போராட்டம் தொடர்பதாக கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். கனடா ஒன்டாரியோ மாகாணத்தின் வடக்கு கிங்ஸ்டன் பகுதியில் விபத்தில் மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு வங்கத்தில் பாரத் சேவா ஆசிரமத்தின் மீது அவதூறு கருத்து பரப்பிய அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி மன்னிப்பு கேட்க கூறி ஆசிரம நிர்வாகி சுவாமி பிரதீப் தானந்தா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கனடாவில் சுமார் 5 லட்சம் டாலர் பெறுமதியான விலாங்கு மீன் குஞ்சுகள் மீட்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் மனைவியை வாழைப்பழத்தோளால் அடித்து தாக்கிய கணவன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரஸாகி வருகின்றது. ஐரோப்பாவைச் சேர்ந்த நாடுகளுக்கு செல்ல வழங்கப்படும் செங்கன் விசா கட்டணம் உயர்த்தியிருப்பதாக ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். பிரீமியர் லீக் தொடரில் இறுதிப் போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. பயனற்ற ஆனால் வரலாற்று மதிப்புமிக்க சில பொருட்கள் லட்சக்கணக்கில் ஏலம் விடப்படுகின்றன. அதேபோல் அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி 23 ஆண்டுகளுக்கு முன்பு கையெழுத்திட்ட கைக்குட்டை ஒன்று $9,65,000 ஏலம் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.